ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க அன்பாக இருந்துட்டாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட உண்மையான அன்போடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். அதே மாதிரி நம்மளே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறது உண்டு சில உறவுகளை. ஆனால் அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா போலியாக இருக்கிறத ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தில் நம்பணும், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்போது யாரெல்லாம் நம்பணும், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சில பேரை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தவங்க வேதனைப்படுறத பார்த்து, அடுத்தவங்க கஷ்டத்தை படுறத பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாங்க. இதில் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி அவங்களுக்கு கஷ்டம் வரலாம், ஆனால் அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அது நாளைக்கே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்தாலும் வரலாம். அதனால் அடுத்தவங்க படக்கூடிய வலி வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படாமல் இருக்கணும். அதே போல் தான் ஒரே ஒரு முறை நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒருவேளை உண்மையாகவே அவங்க திருந்தி வந்திருந்தா வர, அவங்க உண்மையாக இருந்தால் வர நம்மளால் அவங்கள ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை ஏற்கனவே இவங்க நம்மளை ஏமாற்றிட்டு தானே போயிருக்காங்க, இன்னும் ஏமாற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மனசில் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு தாங்க இருக்கும். இங்கே நமக்கு வலிக்கிறது மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலே அடுத்தவங்கள பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டோம்னா, வார்த்தைகளாலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாகவோ அவங்க மனசு வலிக்கிறது மாதிரியோ நம்ம நடக்க மாட்டோம். அதே போல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைக்கு மேலே அன்பு வைப்பாங்க. எந்த ஒரு தேவையும் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, ஆனாலும் பயங்கரமாக அன்பு காணிப்பாங்க. அதே போல் வழிஞ்சு பேசுவாங்க. எப்பண்டா சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதுக்காவது அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள நம்ம நம்பக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக தான் நம்மக்கிட்ட வழிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம அவங்கள விட்டு கடந்து போகும்போது, விலகி போகும்போது பல ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். நம்பினவங்களுக்கு துரோகம் செய்கிறதுங்கிறது ஒரு கொலைக்கு சமம்னே சொல்லலாம். கூடுமளவும் நம்மளை நம்பிட்டு இருக்கிற எந்த ஒரு உறவுக்குனாலும் சரி, எந்த நபர்களுக்கும் நம்ம துரோகம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு பெரிய வெனங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுவோம், ஆனால் இன்னொருத்தங்க மூலம் நம்ம அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாகுவோம். அதனால் கூடுமளவும் யாருக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த இதுக்குனாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் வாழ்க்கையில் நம்ம பண்ணுகிற ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தங்க உங்களை அழிக்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களேன், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பு. அதே போல் யாருக்கு மேலேயும் அளவு கடந்த அன்பு நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், வைங்க, ஆனால் ஒரு லிமிட்டோடு வைங்க. ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது அந்த மனசு ரொம்ப வலிக்கும். சில பேர் அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த வலியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் சில பேர் என்னென்னா மறித்து வர போயிடுவாங்க தாங்க முடியாமல். அதனால கூடுமளவும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அதே போல் யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா திருப்பி அவங்கள நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்காதீங்க. அதே போல் ஒரு சிலருடைய உண்மையான சுயரூபம் வெளியில் வரும்போது தான் அவங்களுடைய உண்மையான குணநலங்கள் நமக்கு தெரியுது. ஐயோ இவங்களா இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தொடங்குகிறோம்.
அதே போல தான் வாழ்க்கையில் 3 காரியங்கள் நம்ம நிம்மதியை பறிச்சுட்டு போயிடுங்க. அது ஒன்று என்னென்னா, காரணம் இல்லாமல் அன்பு வைப்பது முதல் தவறு. 2வது பார்த்திங்கன்னா, எல்லாரும் நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது 2வது தவறு. 3வது தவறு என்னென்னா, மற்றவர்களும் நம்மளை போல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது 3வது தவறு. இந்த 3ஐயும் நம்ம அப்படி நினைக்காம தவித்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நிம்மதியாக தான் இருக்கும். அது போலவே நம்ம சந்தோஷத்தில் கை குலுக்கிற 5 விரல் இருக்குல்ல, அதை விட கஷ்டத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணிலிருந்து வழிகிற அந்த கண்ணீரை துடைக்கிற ஒரு விரல் மேலானதுன்னே சொல்லுவேங்க. அது போலவே உண்மையான உறவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகும். ஆனால் நம்மளை அடுத்தவங்க கிட்ட ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் உண்மையான உறவுன்னே சொல்லலாம். அதே போல தான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில வழிகளை நம்ம வார்த்தைகளால் யாருக்கிட்டேயும் விவரித்து புரிய வைக்க முடியவே முடியாது. அதையும் மீறி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது அங்கே என்ன இருக்காதுன்னா வார்த்தையே இருக்காதுங்க. ஒருத்தங்க மேலே உண்மையான அன்பு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைங்களேன், அந்த அதாவது உண்மையான அன்பு வச்சிருக்கவங்கள விட்டுட்டு விலகுறதுங்கிறது ரொம்ப கடினமான செயல். ஆனால் போலியாக நடித்து அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க விட்டுட்டு விலகுறது ரொம்பவே சுலபமான செயல் அவங்களுக்கு. அதே போலவே ஒருவருடைய வாழ்க்கையில் கடன், அன்பு, மரியாதை இந்த 3மே நம்ம எப்படி பெற்றிருக்கோமோ அதே போலவே நம்ம திருப்பி கொடுத்துட்டோன்னா அங்கே வாழ்க்கை இனிதாக தான் அமையும். ஆனால் நம்ம வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்காம இருந்தாலோ, பெற்ற அன்பாக திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரி கொடுக்காம இருந்தாலோ, நம்ம பெற்றுக்கிட்ட மரியாதை திருப்பி அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தாலோ அந்த வாழ்க்கை ஒரு கசப்பாக தான் அமையும். இங்கே ஆடம்பரமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு போலியான வாழ்க்கை அப்படின்னே சொல்லுவேன். வறுமையில் இருந்தாலும் மனநிறைவோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வற்றாத நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில உறவுகளை பார்த்திங்கன்னா நல்ல ஆடம்பரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வறுமையில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் நல்ல சந்தோஷமாக என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் செல்வந்தர்னே சொல்லலாம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சில பேர் மட்டும்தான் உங்களை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதே போல தான் வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமானதே கிடையாது. அதே போல் வாழ்வதும் ஒரு கடினமான செயலே கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சமாளிக்கிறது தாங்க இந்த வாழ்க்கையிலே ரொம்ப கடினமான ஒரு செயல்னே சொல்லலாம். வாழ்க்கையில் இவங்கள மட்டும் ஒருபோதும் நம்பவே நம்பாதீங்கங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைகளுக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி காணிப்பாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை விட்டு கலத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. 2வது பார்த்திங்கன்னா, நான் எல்லாமே உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை நமக்கு தருவாங்க. ஆனால் அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க. அதே போல தான் அவசியமே இல்லாமல் நம்மக்கிட்ட நிற்பாங்க. ரொம்ப வழிஞ்சு பேசுவாங்க. ஆனால் அப்போவுமே நம்ம யோசிக்கணும், இவங்கள நம்பாத, ஏதாவது ஒன்று இவங்களுக்கு நம்ம மூலம் ஆக வேண்டியது இருக்குது, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படி எந்த ஒரு கேர்ஃபுல்லும் இல்லாமல் அவங்கள நம்பி வழிஞ்சு பேசுகிறவங்கள நம்பிட்டு இருந்தோன்னா பல ஆபத்துக்கு நம்ம உள்ளாகுவோம். அதே போல்
நம்மக்கிட்ட நல்ல அன்பாக பேசிட்டு நம்ம தலை மறைஞ்ச உடனே அடுத்தவங்கக்கிட்ட நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள, அதே போல் நம்ம நல்லா நம்பியிருப்போம் அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக தான் அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க போலியான அன்பை வச்சுட்டு நமக்கு ஒரு துரோகம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள வாழ்க்கையில் என்றைக்குமே நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் அப்படி நம்பாமல் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாரை நம்பணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் நம்மளே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு லாஸ்டில் அங்கே நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாகின பிறகு அந்த துரோகத்துலேருந்து வெளியும் வர முடியலை. ஐயோ இவங்கள போய் நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாரையும் நீங்கள் முதல்ல அன்பு காண்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அன்புக்கு அவங்க தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட அன்பை காணிங்க. இல்லைன்னா இதே மாதிரி தான் நல்ல பர்சன் இல்லாமல் தவறான மனிதர்களுக்கு நம்ம அன்பை காணித்து அங்கே ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி கண்ணீரும் கவலையோடு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. யார் யாரை வாழ்க்கையில் நம்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை துரோகம் நடக்கவே நடக்காது. இன்னொன்று என்னென்னா, அளவுக்கு அதிகமாக யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்காம இருக்கும்போதே அங்கே ஏமாற்றம் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.